அதுக்கப்புறம் வளர வளர மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனா நீயும் லதாவும் அவ்வளோ ஒத்துமையா இருந்திருக்கீங்க. அப்படி இருந்த நீங்க அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? காரணமா தான் கேக்குறேன். சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசினது போதும். நல்ல ரெஸ்ட் எடு, சந்தோஷமா இரு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன். சொன்னப்பெல்லாம் நீ என்ன நம்பல. வா, நீயே வந்து பாரு. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். வா, வந்து பாரு. எங்க கூட்டிட்டு போற? காமிக்கிறேன். பாரு. என்னாச்சு சாரு? ரவி, ரவி என்ன நம்பு ரவி. நான் நடந்து வரும்போது கூடவே அவளும் நடந்து வந்த ஃபுட்மார்க் இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். நீ பார்த்தேன்னா நான் சொல்றது நீ நம்புவேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ ரவி, ரவி நான் டாக்டர் கிட்ட வரல ரவி. ப்ளீஸ், நான் சொல்றது நம்பு. என் கண்ணால பார்த்தேன். அவ ஃபுட்மார்க்க நான் பார்த்தேன். சாரு, நான் உன்னை நம்புறேன். உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போல. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆண்டி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ட்வின்ஸ்ல ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தர் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க. செத்தவங்க இன்னொருத்தரை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சான்ஸே இல்ல. என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல 4.5 வயசு பொண்ணு ஒண்ணு, பேர் சுஜிதா. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போதெல்லாம் தினமும் வாசல்ல நின்னு அழகா சிரிச்சுக்கிட்டே எனக்கு டாட்டா சொல்லும். அந்த குழந்தைக்கு சிவியரா ஜாண்டிஸ் வந்து காப்பாத்த முடியாம ஒரு நாள் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த குழந்தை உண்மையிலேயே அங்க நின்னுக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு சைக்காட்ரிஸ்டான எனக்கே அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது 20 வருஷமா உடம்போட ஒட்டிட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு இல்லாம போயிட்டா அந்த பாதிப்பு சாருக்கு இருக்கத்தானே செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெளியில கொண்டு வரது உன் கையில தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதலா இரு. ஓகே ஓகே. தேங்க் யூ ஆண்டி. டேக் கேர். May I come in? Yes, come in. என்னம்மா 2 பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க? நாங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள், சாரு, லதா. இந்த பாருங்கம்மா, வயலின் வாசிக்கிறது ஒரு அறிவும் ஒரு ஆன்மாவும் எந்த டைவர்ஷனும் இல்லாம சேர்ந்து சாதிக்கிற விஷயம். ஆனா நீங்க 2 பேர் 2 அறிவு 4 கையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி ஒரு புள்ளியில சேர்ந்து வாசிக்க முடியும்? இல்ல சார், எங்களால வாசிக்க முடியும். இந்த பாருங்க, உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் ஐம் சாரி, உங்களை இந்த கிளாஸ்ல என்னால சேர்த்துக்க முடியாது. ஏதோ பேசிக் நோட்ஸ் வேணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனா அடுத்த லெவல் போக போக உங்களால சேர்ந்து வாசிக்கவே முடியாது. இல்ல சார், நாங்க ட்ரை பண்றோம். என்ன ட்ரை பண்ணுவீங்க? இந்த நோட்ஸ்ல நீ லாஸ்ட் லைன் வாசிக்கும் போது உன் கை கண்டிப்பா எட்டாது. போவ 90 டிகிரி திருப்பி கீழே இருந்து மேல கத்தி மாதிரி போகணும். அப்படி போகும்போது ஒண்ணு அவ மூக்கு உடையும், இல்ல அவ கழுத்து கிழியும். உங்களுக்கு இது தேவையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பிறந்தது அவங்களோட வீக்னஸ்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்காக என்கரேஜ் பண்ணலாமே.
சார் தி கிரேட் மியூசிஷியன் பியூத்தோவன் அவருக்கு 2 காதுமே சுத்தமா கேட்காது. அவர் அற்புதமா கம்போஸ் பண்ண நோட்ஸை அவரே கேட்டதில்ல. அந்த குறையும் தாண்டி அவர் சாதனை பண்ணலையா சார்? அவரை மாதிரி இவங்களும். இத பாரு, நீ வெக்கேஷனுக்கு பொழுதுபோக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட். லீவு முடிஞ்சதும் திரும்பி போயிடுவ. சங்கீதம் உனக்கு தொழிலும் இல்ல, லட்சியமும் இல்ல. டோன்ட் ட்ரை டு டீச் மீ. சாரி. நீங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நோட்ஸை வாசிச்சு காட்ட போறேன். சார். மிஸ்டர் ரவி, அன்னைக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் வந்தப்போ சொன்னேன்ல, ஃபைனல் நோட்டேஷன்ஸ் வாசிக்கிறது கஷ்டம்னு. சேம் திங். ஓவர் 90 டிகிரி திருப்பி கீழே இருந்து மேல கத்தி மாதிரி போகணும். அப்படி போகும்போது ஒண்ணு அவ மூக்கு உடையும், இல்ல அவ கழுத்து கிழியும். கிரேட், ரியலி கிரேட். நீங்க 2 பேர் இல்லம்மா, ஒருத்தர் தான். மேடம், என்னாச்சு மேடம்? ஒண்ணுல டாக்டர் கூப்பிடுறாங்க. அடிக்கடி எதையோ பார்த்து பயப்படுறாங்க. முழு நினைவு எப்போ வரும் டாக்டர்? அவங்க ரெக்கவர் ஆகிறது அவங்க வில் பவரை பொறுத்தது.
எங்க பாஸ் போயிட்டு வரீங்க? ஆண்டியை பார்த்துட்டு வரேன்டா. யாரு பாஸ்? அந்த ரைஸ் ஆண்டியா? ஏய் ஏன் பாஸ் முறைக்கிறீங்க? சாதாரணமா தான் கேட்டேன். பாஸ் கேட்கறதே தப்பா நினைக்காதீங்க. உங்க ஆளு எப்ப பார்த்தாலும் மூடோட்டாவே இருக்காங்களே, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா மறைக்காதீங்க பாஸ். அன்னைக்கு பார்த்தா மாடிப்படியில படுத்துக்கிருந்தாங்க. ஒரு நாள் அவங்களே காரை ஏற்றி ரோஸியை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பாஸ். அவங்களால நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க பாஸ். என்னடா பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுற? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. பாஸ் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஐடியா இருக்கு பாஸ். என்னது? நீங்க ஏன் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கூடாது? ஏண்டா உங்க அக்கா சைஸை வச்சுதான் பிரம்மாண்டம் சொன்னியா? அதுல பாஸ், நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பங்களாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓ. ஒரே கல்லுல 2 பங்களா. நீங்க வேணா எங்க அக்கா கிட்ட பழகி பாருங்க. அக்கா ஏய் எதுக்குடா கூப்பிடுற? தம்பி என்னப்பா கூப்பிட்டியா? அக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் புருஷனை எப்படி எல்லாம் பாத்துக்குவ? அது ஒருட்டே சொல்லுக்கா. அது வந்து என்னடா திடீர்னு கேட்டா எப்படிடா சொல்றது? சும்மா சொல்லுக்கா. ஐயோ, வெக்கமா இருக்குதுடா. அது சொல்லி காட்டட்டுமா இல்ல பாடி காட்டட்டுமா? அக்கா அது பாடி காட்டுறது இல்ல பாடி காட்டுறது. கேளுங்க